பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாந்தனம் கலியுதயம் காஞ்சிமணி எட்டுக்கள் பிரத்யேக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் மனங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பில் எடுத்தோட தலைப்பு பலாசமரம் தெரியுமோ, பலாசமரம் தெரியுமோ இதுதான் டைட்டில். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மை பாருங்க. மகாபிரியா வந்து தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானம்னு சொல்லுவாள். அங்கே இருந்தபோது நடந்த விஷயம், ஒரு தம்பதிகள் அவள் கூட வந்து கல்யாண வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கு பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணான். சொன்னான், இவன் எங்களோட பொண்ணு காது கேட்காது, பெரியவா தான் சரி பண்ணணும். எல்லாம் பெரியவா எல்லாம் அவள் காது கேட்காதவா கண்ணு தெரியாதவா டாக்டர்கிட்ட போவானா, பெரியவா கிட்ட வந்திருக்கா. பெரியவா வந்து கேட்டால் காது கேட்கலை அப்படிங்கிற, பேச முடியறதோ அப்படின்னு கேட்டால், பேசுகிறா பெரியவா அப்படின்னா. சரி, பெரியவாக்கு தெரியாதா அவன் பேசுவாளா, காது கேட்குமா கேட்காத. சரி, பலாச மரம்னு ஒன்று இருக்குது தெரியுமோ அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னா, அதனோட பிஞ்சு இலைகளை பறித்து அதை அரைச்சி அந்த அதுலேருந்து ஒரு சாறு இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு காதுலேயும் 10லேருந்து 20 சொட்டு காதில் விடணும். இதை மாதிரி நீ பண்ணிண்டே வந்துரு, வேறு வந்தன்னா அவளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லிவிட்டு குங்குமத்தை கொடுத்துருக்காரு. அது கூட 10லேருந்து 20 சொட்டு 10 சொட்டு விடணும். 10லேருந்து 20 இல்லை, 10 சொட்டு விடணும். 10லேருந்து 20 நாளுக்குள்ளே இதுக்கு சரியாகும், குணமாகும்னு பெரியவா யார் சொல்லுவா? நம்ம போய் டாக்டர்கிட்ட கேட்டால் காதே கேட்காதவளுக்கு காது கேட்கும்னு சொல்லிடுவாள். இந்த சாரை விட்டா பெரிய பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவள் சரின்னு கிளம்பி போயிட்டா. அந்த பலாசமரம் அந்த இலையை பிஞ்சு இலையை எடுத்து அதை அரைச்சி அன்றைக்கி கிடைக்கணும் போல இருக்கு. அவள் வீட்டுக்கிட்ட இருக்குமா இருக்கும், தான் பிரிவா சொல்லியிருக்கா. அதை சொட்டு இதில் சொட்டில் 10 சொட்டு, இந்த காதில் 10 சொட்டு விட்டுருக்கா. அது மாதிரி விட்டு அவளுக்கு வந்து காது பெரிய நல்லா கேட்க ஆரம்பிச்சுடுது. அதனால் திருப்பி அவள் 2 மாதம் கழித்து வந்திருக்கா. உடனே சரியாக இருக்கும், இருந்தாலும் 2 மாதம் கழித்து தான் அந்த பொண்ணை கூட்டுண்டே வந்தாளாம். வந்து பெரியவாளே கேட்டிருக்கா, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாலாம். பெரியவா இப்போ அவளுக்கு காது நன்னா கேட்கறது அப்படின்னாலாம். அதுவும் சொல்லிவிட்டு அதோட ஒன்று கூட சேர்த்துண்டாலாம், எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம்தான் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு பெரியவா தானே ஒரு வழி சொன்னார், அதனால் அப்படி சொல்லியிருக்கா. பெரியவா பதில் சொன்னாரா, இல்லை அது பலாச மரம். அந்த பலாசச்சாறு வந்து எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்துகிற குணம் இருக்குது அதுக்கு அப்படின்னு பெரியவா சொல்லி சமாளிச்சுட்டாராம். ஏதோ பலாசச்சாரோட இதை வந்து சொட்டு எடுத்து நம்ம காதில் விட்டால் காதில் நல்லா கேட்குமான்னா அதெல்லாம் கேட்காது. அதுக்கு அப்படி குணம் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அதை நிர்ணயம் பண்ணுறவர் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே. பெரியவா சொல்கிறான்னா இதை காதில் சொட்டு விடு சரியாயிடும்னா நடந்துருமா? பெரியவா சொன்னால் நடக்கும். பெரியவா அதுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு தான் அதை சொல்கிறார், அதனால் நடந்து போயிடும். அதனால் அவருக்கு அதை விட்டால் நடந்த மாதிரி தெரியறதை தவிர பெரியவோட சொன்னது உண்மை தான். பெரியவாளுடைய அனுகிரகத்தில் தான் சரியாச்சுன்னா, பெரியவாளில் பலாசச்சாருனால தான் ஆச்சுன்னு பெரியவா அப்படி சொல்லி சமாளித்தாலும் அது நிஜமாகவே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட அனுகிரகம் தான் அப்படின்னு தெரியுது. பலாச மரம் என்னது அப்படிங்கிறத நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். போர்ஷியாட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அது புரசு
முறுக்கு, புனமுறுக்கு, அப்புறம் புழகு அப்படின்னு அதெல்லாம் மரத்தோட பேர் அப்படி சொல்லிட்டு புனமுருங்கை, மலை இருக்கு, அது மாதிரி இதுக்கு பல பேர்கள் இருக்குது. அதனால் பலாச மரம்னு ஏதோ சொல்லிட்டார். அது அவளுக்கான என்னென்ன தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் பாருங்கள். ஏன்னா பலாச மரத்தோட அந்த சுட்டு எடுத்த காது ஹியரிங் ப்ராப்ளம்லாம் சரியாகுன்றத பெரியவாளை வேண்டின்னு நம்ம ஒரு வேளை அந்த சாரை விட்டுட்டா சரியாகலாம். பெரியவா அனுகிரகம் இருந்தால் சரியாகும்னு தெரியறது. அதுதான் அவள் சொல்லியிருக்கா. இந்த சட்டு விட்டுட்டேன் பெரிய அப்படின்னா சரியாயிடுது. இப்போ நல்லா கேட்குறது அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டவுடனே பெரியவா அனுகிரகம் தான் சரியாச்சுன்னு அவள் சொன்னதை பெரியவா ஒத்துக்கலையாம். பலாசச்சாருக்கு ரொம்ப பவர் இருக்குது, அதுக்கு ரொம்ப நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இது அதில் இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லி சமாளிச்சிருக்காள். அப்படின்னாலுமே பெரியவாடுங்கிற பரமேஸ்வரன் அப்படி சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காதே. மாத்திரை எடுத்து போட்டுக்கணும், வியாதி குணமாகணும்னா அந்த மாத்திரை போய் வேலை செய்யணும் அப்படின்னாலும் பெரியவாளோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அதை பெரியவாளே ஒரு வாட்டி ஒரு இதில் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கா. போட்டிருந்தாலும் பரமேஸ்வரன் நினச்சா தானே அது சரியாகும் அப்படின்னே சொல்லியிருக்கா. சொல்லிவிட்டு அவரே இந்த மாதிரி சொல்கிறாருன்னா பெரியவாளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஜெய் ஜெய்சங்கர சங்கர் மகாபிரிவு பாதவேச்சர் மகாபிரிவு பாதவேச்சர்.